开呀，开呀，开呀，然后就反过来。Hold my hand. That's not a red. Okay. 这个手可以，这个手可以。It's not the red one. I'm saying. Come here. Yeah, yeah. Come here. 就是你先脚另外脚踩这边来，先尽量先踩，刚才就像刚才那样，也行。Okay, Bria. 就是踩在这里来，然后再脚再往这边，另外一脚踩。Hold on. Yeah, Don't go anywhere yet. We're gonna go this way. 然后呢，手扶到这边。 No, this one is just recording video. Yeah, 360-degree video. Say hi. I'm gonna upload in YouTube. Okay. Hey, ulo po dra 360. Para paano na mag-isa? Paano lang po na superstar. I take video for you. Take it again, Mongra. Quality material, brother. Take it again, போலாம். வீடியோ ஜம்முன்னு வந்துடும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். அப்படியே பேசுங்கடா. ஓகே நான் பேசுறேன். ஏன்னா வீடியோ வந்துட்டு வாய்ஸ் மொத்தம் என்னமோ இடிச்சுச்சுடா. கேமரா மாட்டுதுடா. This one is gonna be uploaded in YouTube. அப்படின்னு அதான். It's a lifetime experience. You guys have the experience. Yeah. Guys, surprise to Abhishek. கேக்குறா? எவ்வளோ நிமிஷம் ஃபாஸ்ட்டாக நம்ம கீழே இறங்க முடியுமோ இறங்கணும்னா வடப்பா இருக்கும். ஐயோ மாட்டிக்கிச்சுரா. நான் கொண்டே எடுத்துனோம். டைம் லேப்ஸில் இல்லைடா. அங்கே போயிட்டு இருப்பேன். ஐயோ ஹாய் கைஸ். இவர் தான் பரத். எல்லாருக்கும் அந்த ஏஜென்ட் இது ஏஜென்ட் தீம் போடு. இது பரத், ஏஜென்ட் பரத் அப்படின்னு. கோகுல் ஏஜென்ட் கோகுல். நீங்க வெட்டியா போயிட்டாரு. கோகுலும் போறாரு இப்போ. அந்த மால் गाइस இந்த வியூ பாருங்க பயங்கரமா இருக்கு. இங்க பாரு என்ன காட்டு. நம்மதான் இவன் கை மட்டும் போகுது வாய்ஸ் வர. ஏன் மூஞ்சி காமிங்க. அட நானே இருக்கடா டேய் எத்திங்களா. பேசினாரியா? எனக்கு அந்த ஹைட்டை கம்மி பண்ணி கொடு. எப்படி? நம்ம தான்
கைஸ் இந்த ஸ்பாட்டை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். வேற மாதிரி இருக்கு. ஓகே தமிழில் பேசுகிறேன். தமிழில் பேசிக்கிட்டு இருக்கேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுறேங்க. கண்டிப்பாக பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் தான்டா சர்ப்ரைஸ். கைஸ் இங்கே யாருக்கும் ஜோக் புரியல. Subscribe பண்ணுங்க. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. 3 minutes walk. But that is steep. For you. The lady told us it's 15 minutes. No. From here it's just. But it's gonna rain, so Thank come you. back soon. Thank you. Appreciate it. தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை கைஸ். இங்கே வந்தாதான். அப்படிதான் சொன்னா அதான் நம்ம சாரி கைஸ், நான் சும்மா சொன்னேன். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். சும்மா ஜோக் தான் போட்டேன். மனசில் யாரும் வச்சுக்காதீங்க. மனசில் பாட்டு கேட்டு போயிடுங்க. அங்கே பார்த்துட்டு ஒன்று எங்கள் குரூப்பில் சூப்பர் சிங்கர் இருக்காரு. ஆமாம், அவர் பாடுவார். நான் அவங்களுக்கு காட்டுறேன். இதான் ஏஜென்ட் அஸ்வின். வீடியோ மேலே நல்லா தூக்குடா. அதுதான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். அவ்வளோ தூரம் போனால் இலையில மாட்டின்னு போயிடும் கேமரா தனியாக. டிவியில் அப்படியே பேசுறதுனால எல்லாரும் தெரியும். ஓகே பேசுகிறோம். அப்படியே வா. மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஸோ இப்போ நாங்கள் எல்லாமே மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லிட்டோம். பட் ஆனால் நாங்கள் எங்கே இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? ஸோ இது வந்து ஆக்சுவலாக we are from Connecticut. அங்கேருந்து ஒரு 6 hours டிரைவு நியூ ஹாம்ஷர். அங்கே வந்தீங்கன்னா இது அப்புறம் இந்த இடம் பேர் என்ன பார்க்காதீங்க. என்ன இந்த இடம் பேர் என்ன தெரியலையே. இது பேர் வந்து பால் மவுண்ட். ஆமா சரி, நாங்கள் கீழே போட்டுறோம் பாருங்க மறக்காம. நெக்ஸ்ட் இயர் மிஸ் பண்ணாம வந்துருங்க. சொட்ட பாறையா நான் வச்ச பேரு. இருங்க உங்களுக்கு அந்த இதுவும் காமிச்சிடுறேன். அண்ணா நீங்கள் நார்த் மெட்ராஸில் இருந்தீங்கன்னா தடா இருக்கும்ல, அது மாதிரி தான். ஆனால் என்ன, தடாவில் ஃபால்ஸ் இருக்கும். இங்கே போனீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு வியூ இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? அது என்ன லொக்கேஷன் பார்க்கலாம். இல்லை இப்போ நான் உங்கள்கிட்ட போகிறேன். எல்லாம் வந்து யூடியூப்பில் போடுவோம். ஆள் பார்த்தானா நீ முடிஞ்சா நீங்க கூட நான் போடுறேன். வா நம்ம இப்படி போகலாம். பின்னாடி போனேன்டாப்பா. தெரியும் வா. கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த லொக்கேஷன்ஸ். வீடியோ எடுக்கணும். இருடா ஃபோனில் வீடியோ எடுக்கணும். நீ கூட அது கூட நான் பேசினா இருப்பேன். நான் பேசினா அப்படியே போறியா? கைஸ் அது வேறு யாரும் இல்லை, அது எங்கள் அப்பா தான். நாங்கள் எல்லோரும் செல்லமாக அவர் அப்படி தான் கூப்பிடுவோம். அவர் வந்து எங்கள் சித்தப்பா. இவர் வந்து ப்ரொஃபஷனல் அப்பா. அவர் வந்து எனக்கு மாமா. ஒன்று விட்ட மாமா அவர். மச்சான் நம்ம தான். கோயம்புத்தூர் மச்சான் அவர் கோயம்புத்தூர் மச்சான். கோயம்புத்தூர் மாப்பிள்ள. நீங்க பாதையெல்லாம் பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. உண்மையிலே அவனோட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கிட்டான் கோயம்புத்தூர் மாப்பிள்ள. அதை காட்ட பண்ணியே வாங்கிட்டான். இது ரெக்கார்ட்ல போட்றாதீங்க. போட்டா கொஞ்சமாவது ஏதாவது பாப்பாங்கடா. கான்ட்ரோவர்சியா ஸ்டார்ட் பண்ணுவோம். முடிச்சு விட்டுருவாங்க. கான்ட்ரோவர்சியா ஸ்டார்ட் பண்ணனும். கைஸ் இருந்தா அப்பா நினைச்சுக்காதீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல, அதனால தான் அப்படி பேசிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா டீசன்ட்டா பேச ஆரம்பிச்சோம். நாங்க தான் கண்டென்ட் கொடுக்குறோம். ஒருவேளை எடிட்ல இதெல்லாம் போயிடுச்சுன்னா நாங்க பொறுப்புல கைஸ். எங்க இதுலயும் சூரியன் ஒருத்தர் இருக்காரு. ஆமா கைஸ், யூடியூப் வீடியோ பண்றது ரொம்ப கஷ்டம் தான் போல. பேசுறதுக்கு டாபிக்கே இல்லை. நாங்கள் வர எங்கள் அப்பா விட்டு வர போகிறோம். என்ன போகிறாருன்னு தெரியல. நான் என்னடா ப்ளூ சட்டை மாற மாதிரி பேசுனுக்கிறேன். இதையும் போட்டுருவான். எனக்கு தெரிஞ்சு நான் சம்மடி வாங்க போகிறேன்னு. எல்லாத்தையும் போட்டு விட்டுருவான். ஓகே கண்டென்ட் அப்படின்னு. பைக் ஓட்டுறதுல போட்டான்ல, அதுல என்ன யூஸ் இருக்குன்னு போட்டான். ஆமா யூஸ் பண்ண போட்டான். அதுல பேசவும் இல்ல ஒண்ணும் பண்ணல. गाइस இதெல்லாம் சென்சார் பண்றீங்க. பேசுங்கன்னு என்கிட்ட குடுறான். அவன் பேசல. எனக்கு தெரிஞ்ச இந்த சேனல் பேர் வந்து என்ன வைக்கலாம் நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்க गाइस. மட்ட பாய்ஸ்லாம் வேணாம். மட்ட பாய்ஸ். गाइस சென்சார் பண்றீங்க. அசிங்கமா பேசுறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் டீசன்ட்டான ஆளு. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். டீ சமையா இருக்குல இந்த எல்லோ. गाइस இத பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. பாத்துவாங்க. உங்க பல்ல பார்த்து பயங்கறாங்க. டக்குனு உட்கார்ந்தா. நீ என்ன நினைச்ச? நான் ஒரு வேகத்துல வந்துட்டு இருந்தேன். இத வந்து இவங்க ஆள் யாரா பார்த்தாங்கன்னா ஆளுங்கல்ல ஆள் பாத்தீங்கன்னா நீங்க ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க. இவன்ட்ட சரியில்லை பையன்.
டேய் அவன் விட்டு போறோம்டா. டேய் அதான் சொல்றேன் இல்லடா விட்டு போறோம்டா அவனை. அவன் போயிட்டான் அந்த பக்கம். அந்த bluff பார்த்துட்டு தான் வருவானா. கட் பண்ணிடுங்க. ஒண்ணுமே வேணாம். வந்துட்டாரு. அப்பா வராரு. எங்க CEO லூசு வரையும் திட்டினதுக்கு சாரி. அவன் இதெல்லாம் போட்டானா உங்க அண்ணன் பாப்பாரு. இவங்க அண்ணன் எங்க வர்க் பண்றாரு நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் பாப்பாங்க எல்லாரும் பாப்பாங்க. நான் ஷேர் பண்ணுவேன். அவங்க அண்ணனே அவன் கழுவி ஊத்திட்டு இருந்தான். அப்படியா கைஸ் நான் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அரவிந்த் கன்ஃபார்ம் போட்டுருவோம். இதை நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை ரொம்ப அசிங்கமா திட்டுறாங்க. ஆமா இவ ஓடுற மாதிரி ஆக்டிங் பண்ணுவா. இப்பதான் மேல குளுருதுன்னா நான் பத்தி அந்த அம்மாவை நான் வீடியோ எடுக்கிறோம். ஏய் 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 எடிட்டர் பாட்டு போட்டு விட்டுருங்க பின்னாடி. எடிட்டர்லாம் அவன் தான். பின்னாடி பேக்ரவுண்ட் சாங் பாரு. பின்னாடி அவரே பாரு. எல்லாமே அவரே பாட்டு வருவாரு. எடிட்டிங்கே தேவையில்ல. டேய் முள்ளடா. கைஸ் எனக்கு தெரிஞ்சு கனெக்டிகட்லயே ஃபர்ஸ்ட் தமிழ் யூடியூப் சேனல் நினைக்கிறேன் கைஸ். அது என்ன பண்ற சூறாவளி ஸோ அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு 1 வருஷம் இங்கே தான் இருப்போம் படிக்கிறதுக்கு. உங்களுக்கு நிறைய வீடியோ இந்த மாதிரி ஃபன் கண்டென்ட்லாம் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாரு கெத்தா பின்னாடி CEO காட்டுங்க கேமராமேன். பின்னாடி வராரு பாரு அப்பா. அவன் எனக்கு பார்க்க ஒரு விக்னேஷ் காந்த் ஃபீல் தரான்டா. இவனுங்க எல்லாரையும் இத்துறானுங்க. ப்ளூ சட்டை மாதிரி நிறுத்துறானுங்க. விக்னேஷ் காந்த் இவர் தான் எங்க CEO. ஸ்டைலா இருக்காரு. ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு. அவர் தான் எங்க அப்பா. அவர் யூஸ் பண்ற வேலட் எவ்வளோடா? எல்லா ப்ராடக்ட் 1 lakh அவரோட காஸ்ட் காஸ்ட் ஃபிட்டா கைஸ்? யாரு கைஸ் அவுட்ஃபிட்? இப்போ நம்ம வந்து எல்லார்கிட்ட அவங்களோட அவுட்ஃபிட் காஸ்ட் கேட்கலாம் கைஸ். வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து CEO கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். CEO அங்க நின்ட்டார் கைஸ். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவரு ஒரு எந்துவான ஆளு. சரி ப்ரோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட அவுட்ஃபிட்டோட காஸ்ட் சொல்லுங்க ப்ரோ. எவ்வளவு ப்ரோ இந்த ஜாக்கெட்? ஜாக்கெட் இஸ் ஜஸ்ட் $40 bro. அவ்வளவுதானா? பிச்சைக்கார பையனா இருப்பீங்க போல. இந்த டி-ஷர்ட் ப்ரோ? டி-ஷர்ட் வந்து ஃப்ரீயா கொடுத்தது. ஃப்ரீயா வந்தது ப்ரோ. இந்த பேண்ட் ஜஸ்ட் $1000. $1000 $1000 ஆ இந்தியால ரூபீஸ். Actually shoe it's just 8k. 8k ஆ? ஒரு எஜுடெயின்மென்ட் மாதிரி ஆரம்பிக்கிறேன்டா. அப்பதான் செம்மையா போகும். இப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரிப் வரோமா, இந்த மாதிரி டைம்ல நீங்களும் எப்படி இந்த மாதிரி யூஎஸ்க்கு வரலாம்னு சொல்லிட்டே வரணும். டிஆர் எழுதணும், அந்த மாதிரி சொல்லணும். சரி கைஸ் இப்போ அந்த நான் மாதிரி எப்படி பேசிக்கிட்டே நான் எப்படி வந்தேன்றத சொல்றேன். அதே மாதிரி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா கைஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன். நான் வந்து 1 year ஆச்சு. நான் வந்து 2 months தான் ஆகுது. நான் வந்து டியோலிங்கோ எழுதி பாஸ் பண்ணேன். அப்புறம் டோஃபல் எழுதி ஃபெயில் ஆனேன். ஏய் இதெல்லாம் போடுவான்டா அவன். ஆமா போட்டோம். என்ன இப்போ டோஃபல் எழுதி ஃபெயில் ஆகணும்னு ஒரு ஹோப் இருக்கும்ல கைஸ். ஆமா டோஃபல் எழுதி ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா நான் வீட்லயே படிச்சேன். அதனால தான் ஃபெயில் ஆயிட்டேன். நான் என்ன காட்லியா படிச்சேன் பாத்தீங்களா? ஜோக் பண்றான் பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி பண்ணா கரெக்டா இருக்கும் பேசணும். ஸோ என்ன கேட்டா பெஸ்ட் வந்து டியோலிங்கோ எழுதுங்க. ஆனால் பட் அது சில காலேஜஸ் தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என் காலேஜ் வந்து we are from University of Connecticut. ஆமா கனெக்டிகட் அஸ்கிஸ். CEO அப்பப்போ பேசுவாரு. CEO அப்பப்போ தான் பேசுவார். அவர் தான் எங்களோட எடிட்டர், சேனல் ஓனர் எல்லாமே. பட் கண்டென்ட் கொடுக்குறதுலாம் நாங்கள் தான். பேசு அந்த மாதிரி பேசு. ஃபுல்லா சொல்லு. ஸ்டோரி சொல்லு. எப்படி வந்த? டியோலிங்கோ எழுதுனேன். எப்படி முதல்ல பிளான் பண்ண, எங்க வர்க் பண்ண, பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், காலேஜ் எப்போ முடிச்ச? நான் இன்டர்வியூ மாதிரி கேக்குறேன். பார்த்தோனே வேலை கொடுத்துருவாங்க. நான் இன்டர்வியூ மாதிரி கேக்குறேன். போய் நான் கேக்குறேன். நான் உங்க எல்லாரும் கேக்குறேன். சரி என்ன கேளு நான் அப்படியே சொல்றேன். கைஸ் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். வெல்கம் டு आवर யூடியூப் சேனல் ரூம் 514. நியூ ஹாம்ஷயர்ல இருக்கோம். ஆமா இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா இந்த பாதெல்லாம் பார்த்தீங்கனாலே பயங்கரமா இருக்கு. சரியான எக்ஸ்பீரியன்ஸ். இங்கெல்லாம் மஸ்ட் விசிட். யூஎஸ்ல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு வாட்டியாவது ஃபால்க்கு வந்துட்டு போயிடுங்க. பெஸ்ட் டைம் வந்து செப்டம்பர் லாஸ்ட் வீக்லேருந்து அக்டோபர் ஒரு 10 வாங்கலாம். 10-15 சூப்பராக இருக்கும். டென்ட்டு கேம்ப்பு ஸ்டே எல்லாம் சூப்பராக இருக்கும். கேம்ப் ஃபயர்லாம் அங்கே பாருங்க. நம்ம தான் வெட்டியா இவர் தான் எங்கள் வெட்டியா மாமா ஆய் சொல்லுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கைஸ் இப்போ வந்து எல்லாருமே இவங்கெல்லாம் 1 year இருக்காங்க. நான்லாம் 2 months இருக்கேன். இவனும் 2 months தான் இருக்கான். ஸோ எல்லாருக்கிட்டையும் ஃபஸ்ட்டு அவங்க எப்படி யூஎஸ் வந்தோன்னு எப்படி ஃபீல் பண்ணாங்க, அப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து CEO கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அவர் எப்படி வந்தாருன்னு. கால் இரு கால் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா ஆயிடுச்சு. இரு என்னாச்சு? ஓகேவா?